வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 30ஆம் தேதி. இந்த 30ஆம் தேதியில் வந்து ரிசல்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன பார்வை. நான் இன்றைக்கி எடுக்க போகிற நம்பர் இங்கே இந்த ஸ்க்ரீனில் இந்த இடத்துல டி போர்டில் 3 எடுக்கிறேன், இங்கே ஏ போர்டில் 6 எடுக்கிறேன், பி போர்டில் 4 எடுக்கிறேன், இந்த போர்டில் சி போர்டில் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். 30ஆம் தேதிக்கு இவங்க கொடுத்த கெஸ்ஸிங். சரிங்களா? 3 போர்டில் இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் 5, 6, 3. 29ஆம் தேதிக்கு நான் 5, 6, 3 கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா 29ஆம் தேதிக்கு ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 9 - 8 1 வச்சாங்க டி போர்டில். இந்த 5 டைரெக்டாக பாஸ் பண்ணாங்க ஏ போர்டில். அடுத்து இந்த 5 வச்சுக்கிட்டு இதில் +5 போட்டாங்க 7 பி போர்டில். அடுத்து இந்த 4ல் +5 போட்டாங்க 9. இதுதான் ரிசல்ட் வச்சுருந்தாங்க 29ஆம் தேதிக்கு. அப்போ இவங்க 30ஆம் தேதிக்கு எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை மட்டும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் போட்டுக்கோங்க. 30ஆம் தேதிக்கு 5, 2, 7, 9. இங்கே 3, 4, 9. 3, 4, 9. நேற்று இந்த போர்டு எடுத்தாங்க 29ஆம் தேதிக்கு. இன்றைக்கி பி போர்டு எடுக்க போகிறாங்க. இப்போது டி 5 - 2 இந்த இடத்துல 3 இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு இந்த 4 எடுக்க போகிறாங்க. பி போர்டில் எடுத்தாங்கன்னா பி போர்டு 4 டைரெக்டாக இறங்கணும். அப்போது இந்த 4 வச்சு ஏவை கூட்டணும். ஏல 2 + 4 இந்த இடத்துல 6 இறங்கணும். சி இங்கே 6 இருக்குது, ப்ளஸ் இந்த 4 கூட்டணும். அப்போ 10, 10க்கு 0. அப்போ 6க்கு எப்போயுமே 0 வைப்பாங்க. இங்கே 4 கூட்டி 0 வச்சுருக்காங்க. 36, 40 தான் நம்மளுடைய கணிப்பு. அங்கே எடுத்தது சிங்கிள் ஸ்க்ரீனில் 3, 6, 4 பார்த்தோம். சி மட்டும் கணிக்க முடியல. 36, 40 தான் என்னுடைய கணிப்பு. இதை இன்னும் மற்றவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த 4 பி போர்டு, இந்த 0 சி போர்டு. சரிங்களா? இப்போ டியும் ஏவும் வேணும். டி 4 - 1 3 வர வாய்ப்பு இருக்குது. ஏ 1 7 - 1 6 வர வாய்ப்பு இருக்குது. 36, 40 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 போர்டில் கொடுத்துருக்கிறதுல ஒரு போர்டு 6ங்கிறது இருக்குது. அது ஏ போர்டில் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பார்த்துங்க. நம்ம ரிசல்ட் 36, 40. நம்மளுடைய கணிப்பு 36, 40. இங்கே பி போர்டு, அதாவது பி போர்டில் 4 டைரெக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவங்க எடுக்கிற இது பாருங்கள். 3க்கு இங்கே எடுக்கிறாங்க, 6க்கு இங்கே வச்சுருக்காங்க, அதுக்கு நேராக ஈக்குவலாக மேலே வச்சுருக்காங்க. 4 இந்த இடத்துல வச்சுருக்காங்க, 0 அதுக்கு நேராக கீழே 0 வச்சுருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் 36, 40 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இங்கே நம்ம தேதிப்படி பார்த்தோம்னா தேதி 30, இங்கே 14 இருக்குது, இங்கே 26 இருக்குது. அதாவது 30 ஆங்கில தேதி, 14 மலையாள தேதி, 26ங்கிறது இஸ்லாம் தேதி. இந்த 3ங்கிறது முதல் எடுக்கிறாங்க. இஸ்லாம் தேதியில் 6 ரெண்டாவது எடுக்கிறாங்க. கேரளா தேதி 4 எடுக்கிறாங்க. 0 திருப்பி எடுக்கிறாங்க. 36, 40 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னுடைய கணிப்பாக மட்டும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை போடுங்க. ரெண்டாவது நம்ம சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஒரே ஒரு டிக்கெட், லாபமோ நட்டமோ ஒரே டிக்கெட்டில் நீங்கள் 4 டிஜிட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வாழ்நாள் லட்சியம். கண்டிப்பாக பண்ணுவோம், முடியும் நம்மளால். புரிஞ்சுக்கங்க. அதாவது இவர் சொன்ன தத்துவம், யுவர் பிக்கஸ்ட் எனிமி இஸ் யுவர் அன்கண்ட்ரோல்டு மைண்ட். உங்கள் மைண்டை நீங்கள் சரியான கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுதான் உங்களுக்கு எனிமியாக மாறும், எதிரியாக மாறும். நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யக்கூடாது, மாற்றி செய்ய வைக்கும். எனவே உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.